ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எபிரேயர் 12:11. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? ஹெப்சிக்கு திருமணம் ஒழுங்காகாமலே இருந்தது. அதனால் பார்க்குற எல்லாருமே அவளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலே பார்த்து அதில் குறைகளை மட்டுமே சொல்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அப்போது அவகிட்ட சொன்னாங்களாம், என்ன இன்னும் உங்கள் அம்மா அப்பா உன்னை திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கலையா? இவ்வளவு நாளாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் ஹெப்சிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அமைதியாக போனான். அதுக்கப்புறமா திருமணம் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியமும் ரொம்பவே அவளுக்கு தாமதமாக ஆரம்பிச்சிச்சு. அதையும் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஜனங்கள் சொன்னாங்க, என்னாச்சு, இன்னும் உங்கள் மகளுக்கு குழந்தை இல்லையா என்ன? ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டியதானே, இல்லைனா வேறு ஏதாவது ஜோசியர்கிட்ட போய் கேளுங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள மேற்கொண்டு கஷ்டப்படுத்தினாங்க. ஆனாலும் கடவுளுடைய கிருபையினால் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறமும் இந்த ஊர் ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க, என்ன பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சாமா, சரி என்ன செய்கிறது, ஏதோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிள்ளையவாதுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான்னு நம்பி சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் ஹெப்சிக்கு 2ஆவதாக பொன் குழந்தை பிறந்துச்சு. அதை பார்த்ததுமே எல்லாரும் சொன்னாங்க, ஏன் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்போவுமே பையங்க மட்டும்தான் பிறப்பாங்க, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு 2மே பொம்பளை பிள்ளை தானே, உங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை, உங்கள் பிள்ளைக்கும் 2 பிள்ளைகள், சரி என்ன செய்கிறது, ஆனால் எங்கள் வீட்டில் பொண்ணே கிடையாது, பொண்ணை தேடி தான் பார்க்கணும் அப்படின்னு சிரிச்சிட்டு ஏளனப்படுத்தினாங்க. அப்போது ஹெப்சிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது என்ன வாழ்க்கை, எப்போ பாரு எதையாவது சொல்லி குறை சொல்லி நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருமா, வாழ்க்கைன்னா என்னென்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கைனா நம்மளுடைய மனசு வலிக்கும், ஆனால் வலிக்காத மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே வாழணும், இவ்வளவுதாம்மா வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா இவ்வளவு சிம்பிளாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் ஹெப்சியோட அம்மா சொன்னாங்க, இங்கே பாரு, நீ பிறந்ததுமே உங்கள் அப்பா வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டாங்க பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டாங்க, அதனால் இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் நம்மளை ரொம்ப சீரும் சிறப்புமாக அதிகமான ஆஸ்தியோடு வச்சுக்கிட்டாங்க. நம்ம கூட இருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் பையங்க பிறந்திருந்தோம், அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டங்களை கர்த்தர் கொடுத்துருந்தாரு. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மீளவே இல்லைன்னா பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உனக்கு 2 பெண் குழந்தைங்களை கொடுத்துருக்காங்களேன்னு நீ கவலைப்பே படாத, ஏன்னா 2 பேருமே உனக்கு நல்லதான் செய்வாங்க. இப்போ உனக்கு என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு துக்கமாக இருக்கும், ஆனால் பின்னாடி அது ஒரு சமாதான பலனை உனக்கு தருமா. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு காரியம். கர்த்தர் சும்மா எல்லார்கிட்டையும் பொன் குழந்தைங்களை கொடுத்துட மாட்டாருமா, ஆண் குழந்தைகளை யாருக்குனாலும் கொடுத்துருவாரு. அதனால் பொன் குழந்தைகள் விசேஷமானவங்க, அவங்கள நாம தான் பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறதுக்கு தகுதியானவங்க யாருன்னு பார்த்து தான் கர்த்தர் கொடுப்பாரு. அப்படி தான் உன் கையில் 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு புரிஞ்சிச்சு, சரி ஆண் பிள்ளைங்களை காட்டிலும் பெண் பிள்ளைகள் தான் நல்லது, அதனால கர்த்தர் எனக்கு நல்ல விதமான ஒரு ஈவு கொடுத்துருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொன்னான். அதுக்கப்புறமா ஹெப்சிக்கு பிற்காலத்தில் புரிய ஆரம்பிச்சிச்சு. 2 பிள்ளைகளும் வளர்ந்ததுக்கப்புறமா அவளை எவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்கன்னோ, அவளோட எல்லாரும் கேலி கிண்டல் செஞ்சவங்களுடைய பிள்ளைங்க ரொம்பவே துன்புறுத்தல ஆரம்பித்தாங்க. அதையும் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவரே, இவங்க எல்லாருமே என்னை எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க, ஆனால் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க வேதனையை அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி யாருக்கிட்டேயுமே எதையும் சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தாமல் விட்டுட்டா ஹெப்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த மக்கள் நம்மளை வலிக்கிற மாதிரியான காயங்களை மனதுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த வாழ்க்கையில்
நாம் வலிச்சா கூட வலிச்ச மாதிரி காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கு நகர்ந்தோடி போக முடியும். இல்லாட்டினா அதிலே தேங்கி கடந்துட்டு திரும்ப எழும்ப முடியாமல் இல்லைன்னா தவறான முடிவு எடுக்கும்படியாக மாறிடும். இது எல்லாத்துக்குமே கர்த்தர் பிற்காலத்தில் நமக்கு சமாதான பலனை தருவார் அப்படிங்கிற நிச்சயத்தோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.